இன்னைக்கு இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் ஐநா கிட்ட வந்து நம்ம பேசுவோம் இல்லையா? இது போல பாருங்க, இது வந்து ஆவணப்படுத்தப்பட்டது, உலகத்தின் முன்பாக சாட்சியாக நிரூபிக்கப்பட்டது. அப்ப நடந்தது இனப்படுகொலை தான். செத்தவன் முழுக்க தமிழன், கொன்னவன் முழுக்க சிங்களவன். அப்ப சொந்த நாட்டு மக்களாகவே இருந்தாலும் அவன் இனத்தால் தமிழன் என்பதனால் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இது இனப்படுகொலை, ஜெனசைட் அப்படிங்கிறத ஐநா மன்றத்திடமும் உலக நாடுகளிடமும் இதை ஆவணப்படுத்த வேண்டிய பொறுப்பு, கடமை தமிழுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக அது என்றாவது ஒரு நாள் நடக்கும். ஆனால் அதை ஆவணப்படுத்துவதற்கு நம்ம இதையெல்லாம் வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும் இல்லையா? இது குறித்த புரிதல் நமக்கே இல்லைன்னா, இன்னமும் செம்மணில வந்து பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யறது இல்லையா? அறிவியல் வந்து இவ்வளவு வளர்ந்து போச்சு, உலகம் வந்து இன்னைக்கு உள்ளம் கையில வந்துருச்சு. இந்த காலத்திலும் இது போன்று பேசிக்கொண்டு நம்ம வரலாற்றை வந்து திசை திருப்புகிற, மடைமாற்றுகிற வேலையை செய்யும் போது அது பெரிய வேதனையாக இருக்கிறது. ஆனா போய் பார்த்தோம், அங்க ஆனா நிறைய தடுப்புகள்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு அளவுக்கு மேல வந்து நம்மள அங்க அனுமதிக்கக்கூடிய சூழல் இல்லை. ஆனால் சில காட்சிகளை நம்ம பார்த்தோம், செஞ்சோம். அதை ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இவையெல்லாம் ஆவணப்படுத்தி ஐநாவிடம் சமர்ப்பிக்கும் அந்த முயற்சியை கையில எடுத்துக்கிறது யார் சார்? இல்ல, எடுக்கணும்னு தான் நம்ம சொல்றோம். யாரும் செய்யல. அங்க இருக்கக்கூடிய ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு மனிதனைய பற்றுக்கொண்ட சில அமைப்புகள், சில இயக்கங்கள் சேர்ந்து வந்து அதை வந்து ஏதோ அவங்களால முடிஞ்சது 10க்கு ஒரு 2% என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள்.